உன் பேர் என்னது ப்ரோ? ஏமன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு அக்கவுண்ட் ஸ்விட்ச் பண்றதுக்காண்டி ஏமன் delete ப்ரோ, பண்ணோம் ப்ரோ இத ஐடில நீங்க BGMI எந்த கேக்குதா? டொமைன் யூஸ்ல ஒர்க் delete பண்றீங்க? பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் கேபி ப்ரோ, பண்ணோம் இன்ஸ்டா BGMI. இன்ஸ்டால சொல்லட்டுமா? சஃபாரி போவேன். சரி ஓகே. அது எங்க ரோனின் ப்ரோ எங்க போணும் ப்ரோ சஃபாரில ஹிஸ்டரியே அவர் போக சொல்லுங்களேன். அவர் ஆல்ரெடி போனார்ல ஹிஸ்டரி. ஹிஸ்டரி போயிட்டேன். புக் மேல பிஜிஎம்ஐ கிளிக் பண்ணு ப்ரோ. கொடுத்துட்டேன். இப்போ பேட்டில் பிஜிஎம்ஐ பேட்டில் ப்ரோ. பிஜிஎம்ஐ தான் ப்ரோ. ஒரு பிஜிஎம்ஐ தான் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட். பிஜிஎம்ஐ இண்டிபெண்டன்ட் மார்க்கெட் பிளேஸ் அதுவா ப்ரோ? அதேதான் ப்ரோ. எய்ம் பிஜிஎம்ஐ டெவலப்பர் ஐபோட் சோர்ஸ் என்னது இது? இது வந்து ஆனா அதர் ஆப்ஸ் வந்து இது பண்றது ப்ரோ, டவுன்லோட் பண்றதுன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். நான் வந்து இது 11 ஒரு VPN இருக்குல்ல, கேக்குதா? அது வந்து பிளே ஸ்டோர்ல இல்ல ப்ரோ, ஆப் ஸ்டோர்ல. அது டவுன்லோட் பண்றதுக்காக இதை ஏத்துனேன். இல்ல 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 இது அது அப்படியே கண்ட்ரி ரீஜன் மாத்தி கூட ஏத்தலாமே ப்ரோ. ஃபைண்ட் ஆப்ஸ்ல பாருங்க ப்ரோ, எய்ம் BGMI ன்னு இருக்கு. ஃபைண்ட் ஆப்ஸ் கேட்டகரி தோட சொல்லுங்க. கேட்டகரி தோட பாருங்க. ஃபினான்ஸ் இல்ல இது சர்ச் பண்றது ப்ரோ இதுல எல்லாம் வராது ப்ரோ, பாருங்க. இல்ல இவன் என்ன பண்ணிருக்கானா, ஏம் பிஜே சர்ச் பண்ணிருக்கான். ஐபேட் வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் கொடுத்திருக்கான். 2 இது பண்ணிருக்கான். ஆனா டவுன்லோட் வரஞ்சே ப்ரோ, இதுல டவுன்லோட் பண்ணல நான் எதுவும். ஆனா சர்ச் பண்ணிருக்கியா இல்லையா நீ? அத சர்ச் ப்ரோ டவுன்லோட் பண்ணல ப்ரோ. இது சர்ச் பண்ணிருக்கியா இல்லையா? சர்ச் பண்ணிருக்கேன் ப்ரோ, ஆனா நான் போட்டது இல்ல ப்ரோ. அந்த ரைட் 3 டாட் என்னது? ரைட் 3 டாட் டச் பண்ணு. என்னது எய்ம் பிஜிஎம்ஐ என்னது? என்னது எய்ம் BGMI என்னது? நீ தான் சர்ச் பண்ணிருக்க ப்ரோ. நான் நேரத்தே சர்ச் பண்ணிருக்கேன் ப்ரோ. எய்ம் பிஜிஎம்ஐ என்னதுடா? அது வந்து இது ப்ரோ, VFX GFX ப்ரோ. இங்க சர்ச் பண்ணு, வருதா பாப்போம். வெயிட் பண்ணு. ஒன்னும் வராது ப்ரோ, வெயிட் பண்ணுங்கப்பா. இப்ப பாருங்க ஒன்னும் வராது. இதுல எங்க இருந்து ப்ரோ நான் டவுன்லோட் பண்றது? நீங்களும் சொல்லுங்க. ஏம் BGMI ஏதாச்சும் வந்துச்சா இதுல? VPN போட்டு பண்ணு. VPN ஆன் பண்ணிட்டு எய்ம் பிஜிஎம்ஐ VPN இல்ல ப்ரோ என்கிட்ட. ப்ரோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் சும்மா நார்மலா பப்ஜின்னு சர்ச் பண்ண சொல்லுங்களேன். அதுல வந்து நிறைய பப்ஜி கேம்ஸ் வரும். அதுல சோர்ஸ்ல வந்து சில இதெல்லாம் யூசர் ப்ரொவைடர்ன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் மாட்ஸ். இப்போ நான் ஒரு டெவலப்பரா வந்து நான் ஏதாவது மாட் பண்ணேன்னா நானே ஒரு வேர்ஷன் ஒரு நேம் போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிஜிஎம்ஏ அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. அது சும்மா ஒரு நார்மலா ஒரு பப்ஜின்னு மட்டும் சர்ச் பண்ண சொல்லுங்களேன் அந்த ஆப் டிபில. பேட்டில்னு போடு. BATT ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அவர் ஏதோ போட்டாரு. இருங்க பேட்டில் கிரவுண்ட் அப்படியே போடு. பேட்டில் கிரவுண்ட் பப்ஜின் போட்டா வருது. பப்ஜின் போட்டா வருது. அந்த பப்ஜில ஃபுல்லா வருது பாருங்க. நிறைய வெர்ஷன்ஸ் வருது இல்ல. அந்த நிறைய வெர்ஷன்ஸ்ல வந்து அது மாதிரி தான் வந்து ஒன் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே யூசர் ப்ரொவைடட். அந்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ராக்பர்ட், ஒன் செனியோஸ், லைக் அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல். iOS போடுங்க. iOS போடுறோம் 0 iOS எல்லாம் போட்டா வருமா என்ன? 0 போடு. 0 ZT ஆகும். அந்த 0 இல்ல, ZT ஆகும். இல்ல இது ஒரு நேம் தான். என்னதுடா இதெல்லாம்? ப்ரோ இன்னைக்கு நான் வந்து அக்கவுண்ட் ஸ்விட்ச் பண்றதுக்காண்டி இது உங்களை நான் அது தப்பா சொல்லப்பா. நீ இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க? நீ தான் அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறோம். இதெல்லாம் நான் நேரத்தே பண்ணது ப்ரோ. சும்மா நேரம் கேம்ல பண்ணது இல்ல ப்ரோ. நான் கேம்ல நான் ஹேக்கே போட்டது இல்ல. இங்க இப்படி தாண்டா போட முடியும். லைக் அதனால கேக்குறோம். லைக் நீ இதெல்லாம் ஏன் சர்ச் பண்ணி வச்சிருக்க? எய்ம் BGMI இருந்துச்சு. யாராவது எய்ம் BGMI சர்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல வரலையே ப்ரோ. நான் வரல. நீ ட்ரை பண்ணிருக்கன்னு ஒரு இது வருதுல.
ப்ரோ ட்ரை பண்ணிருக்கேன் ப்ரோ, ஆனா Bro, in போட்டது this இல்ல ப்ரோ. website you சரிடா, need to link இதுக்கு பதிலா the வேற device. எதுவும் search பண்ணி The போட்ட? App Store ம் people will send you temporary இதுக்கு இல்ல பதிலா ப்ரோ, வேற where you can இல்ல download இல்ல BGMI ஒன்னும் சர்ச் mod on பண்ணல. the same நான் website. விட்டுட்டேன் ப்ரோ, இந்த The ஆப்பே link விட்டுட்டேன் will பாத்தீங்களா, அதுல active வேற for... ஒரு Oh, செக்ஷன் இல்ல ப்ரோ, okay, அப்படியே okay. விட்டுட்டேன் இதை. நான் அதுக்கப்புறம் கேம் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் Okay. இதெல்லாம் Check தொடவே இல்லை 3 அதுக்கப்புறம், dots on அப்படியே screen டிலீட்டே to பண்ணி see விட்டுட்டேன் இதுல. download. Check dots on top ஆப் right. ரெக்வஸ்ட் டச் பண்ணு. என்னது ஆப் ரெக்வஸ்ட் ஆப் ரிக்வெஸ்ட் எங்க இருக்கு? ரைட்ல பாரு, மேல ரைட்லயா? இங்க மேலே பாரு, ரைட்ல. ஆ வெளி வந்து சரி, அந்த 3 டாட் அந்த பிரைட்னஸ் பக்கத்துல இருக்க 3 டாட் சரி, கிளிக் பண்ண. GitHub பண்றது என்னது? என்னது? அதுவும் அந்த இது நேம்னா பிராண்ட் நேம். GitHub வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. GitHubல வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வேணா இருக்கலாம், ஓப்பன் சோர்ஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு டெவலப்பர்ஸோட ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், கோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு ஆமா சம்மந்தம் இல்லை. GitHubல வந்து சும்மா சொல்லுங்க. டுட்டோரியல்ஸ் மட்டும் போட்டிருப்பானுங்க, ஆமா, எனக்கு அண்ணா, எப்படி அண்ணா, இன்ஸ்டால் அண்ணா. பண்ணணும். அண்ணா, ஒரே புரியுங்களா? நிமிஷம். இந்த this இன்ஸ்டாகிராம் part ஹாய் அனுப்பு. புரியல. ஒரே நிமிஷம் அண்ணா பேசு. இன்ஸ்டாகிராம்ல ஹாய் அனுப்பு. ஒரே நிமிஷம். அந்த 3 டாட் டச் பண்றா. பண்ணிட்டேன். அந்த இண்டிபெண்டன்ட் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணு. அதுல ஏதோ பிஜிஎம் இருக்கு. என்னது அது? அண்ணா மெசேஜ் வந்திருக்கா பாருங்க. இல்லையா? பண்ணிட்டேனா? அதுலயே Check வெயிட் பண்ண பண்ணு. செகண்ட் ஒன்றும். இப்போ செக் பண்ணதுதான். ரீசெண்ட்ல வேற எதுவும் இல்ல ப்ரோ. அதான் ஏம்பிஜிஎம்ஐ ஒண்ணுமே வரலையா ப்ரோ? ரெண்டு இன்னைக்கு ப்ரோ ஆப்ஷன் அந்த இருக்கு ப்ரோ. அந்த 85 ஹவர்ஸ் பிஜிஎம்ஐ தான் ப்ரோ ஆடி இருக்கேன் நான். இன்னைக்கு டிலீட் பண்ணேன் ப்ரோ, அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்றதுக்காண்டி டிலீட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணேன். இன்னைக்கு 6 ஹவர்ஸ் ஆடின அந்த டெலிட் பண்ணது இதை. அண்ணா இது வந்து இங்க பார்த்ததா? ஆ, அப்ப அப்படியே இருக்கு. இது சரி. அந்த tab சொல்லுங்க. டேப ஒண்ணா இன்ட் கொடுத்துட்டே வா. இல்ல, 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 பண்ணாத. எல்லாத்தையும் பார்க்க முடியும். மெதுவா. எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி பண்ணாத, எல்லாத்தையும் பார்க்க இருங்க முடியும். அப்ப ரைட்ல அந்த பாக்ஸ் இருக்கா, ரைட் கார்னர்ல. ஆமா, அதை டச் பண்ணி இப்ப அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணு மெதுவா. கைஸ் இதுல பாருங்க. ஐயோ இருக்கு அதுல. இருக்கு பாரு. எங்கனா News இருக்கு பாருடா. இது ரைட்ல ஃபேஸ்புக் பக்கத்துல டச் பண்ணு. யாரு கீழ. இதா? FB பக்கத்துல கீழே இங்க பாரு. இதா? இங்க ரைட்ல அந்த ஆப் குள்ள போ. அந்த ரைட்ல டச் பண்ணு பாக்ஸ். இதா? அது நான் சொல்றேன் இரு. அதுக்கு மேல ரைட்ல மேல பாரு. அது ரைட்ல மேல ரைட். ஸ்ட்ரீம் எலிமெண்ட் பக்கத்துல பாரு. ஸ்ட்ரீம் அது எலிமெண்ட் பக்கத்துல. அப்படியே இப்ப ஓபன் பண்ணல பேஜ், அதுக்கு கீழே ஸ்ட்ரீம் ஆமா. எலிமெண்ட் இருக்கா, அதுக்கு பக்கத்துல பாரு. ஃப்ரீ எலமெண்டா? இதா? என்னது இது? தெரியலையா ப்ரோ இது ப்ராப்ளம் இல்ல ப்ரோ, இது வந்து ஒரு யாண்டெக்ஸோட லைக் இது ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், இது ஆர்கைவ் பண்ணிட்டாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகே, பட் இது என்ன அந்த டிக் போட்ட மாதிரி ஒரு டேப் இருக்கு பாருங்க bro கீழ. இது ப்ரோ மேல போ. Clear this history. அட போங்கடா டேய். ஐயோ, gift a source code management which is useful for ப்ரோ ரெண்டு பாசிபிலிட்டி. ஆப் டிபிங்கிறது தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் பிளேஸ், அதுல இவர் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. இன்கேஸ் இவர் யார்ட்டையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அவங்க வந்து டைரக்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆப்ஸ் டிபி ப்ரோன்னு ஒன்னு இருக்கு. ஸோ அவனுங்க என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் ஒரு மாட் அப்லோட் இப்போ ஓபன் பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன வரும்? இது ப்ரோ இது லைக் இவர் வந்து இந்த பேஜுக்கு வந்து ஏதோ ஒரு லிங்க் மூலமா லேண்ட் ஆயிருக்காரு. பட் இது ஒரு ஜெனுவன் லைக் ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். அது ஆல்ரெடி ஆர்கைவ் பண்ணிட்டாங்க. யாண்டெக்ஸ் வந்து ஒரு பெரிய அனலிட்டிக்ஸ் கம்பெனி. ஸோ இட்ஸ் ரஷ்யன் பேஸ்ட் கம்பெனி. அது ப்ராப்ளம் இல்ல. இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஹேக்குக்கும் இதுக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி ஆள்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ல இருந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லா ஆப்புக்கும் ஒரு ஆப் ஐடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப் ஐடி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் அக்ரிகேட் ஆகி காமிக்கும். இவ்வளோ நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ப்ரூவ் பண்ணணும்னா அவரை மறுபடியும் பிஜிஎம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. அவருக்கு அதே எவ்வளோ டைம் காமிக்குதோ அதான் காமிக்கும். நார்மலாக தான் காமிக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணவா பிஜிஎம்ஐ?
அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணீங்கனாலும் அதே டைம் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால அவரு வேற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. பட் அது என்னன்னு தெரியல. எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணிருந்து 8 ஹவர்ஸ் பிஜிஎம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நீ டெலிட் பண்ணிட்டு ஏத்துறேன்னு சொல்ற. அப்ப ஏத்துனாலும் இவர் சொல்றபடி என்னன்னா அந்த 8 ஹவர்ஸ் அந்த பிஜிஎம் வந்துரும்னு சொல்றாரு. ப்ரோ அதான் ப்ரோ. புரியுது ப்ரோ. ஆனா வந்து உனக்கு வந்து புதுசா ஒரு ஓபன் ஆயிருக்கு. புதுசா ஒரு ஓபன் ஆயி 6 ஹவர்ஸ் வருது. அதுதான் ப்ரோ எக்ஸாம்பிள் ஒண்ணா நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த டிக் போட்டுருக்க இங்க பாருங்க. அவனே பண்ண சொல்றா. அதுல நான் ஒரு ஆப்னா இப்ப அவர் சொல்றாருல அந்த ஆப் டெலீட் பண்ணிட்டு அது அவனே பண்ண சரி ஓகே ப்ரோ. ஏதாவது ஒரு ஐபேட்ல ஏதாவது ஒரு சொன்னா அப்புறம் ப்ரோ நான் பிஜிஎம் டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணா அது லேட் ஆகும் ப்ரோ. அது 24 அவன் டக்குன்னு ஆயிரும். அவன் சென்னை தானே. சரி ஓகே. சென்னை இல்ல ப்ரோ, கன்னியாகுமரி ப்ரோ. சொல்லுங்க. சரி டெலீட் பண்ணு. டெலீட் பண்ணிட்டு பண்றேன். முன்னாடி அவரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்ப டெலீட் கொடுக்காதீங்க. போய் செட்டிங் காட்டு எவ்வளவு வேணாலும் பாப்போம். செட்டிங்ஸ் போ. இப்போ பேட்டரி ஓகே. அதுலக்கு 10 டேஸ் வை. லாஸ்ட் 10 இப்போ இதுல வந்து அந்த டெலீட்டட் ஆப்ஸ் அது இது ஷோ இது கூட ஆக்டிவிட்டி அதுல இப்ப 73 ஹவர்ஸ் காமிக்குதா. இது வந்து 6 ஹவர்ஸ் காமிக்குது. இப்ப பேட்டரி கிரவுண்ட் இப்போ நீ பேட்டரி கிரவுண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணா. ஓகே. செட்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணிடு. செட்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். செட்டிங்ஸா நம்ம செட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபன் பண்ண சொல்றா. அப்பதான் காமிக்கும். இது வந்து அரண்டருக்கு முடியான இது. ஆமா அன்இன்ஸ்டால் பண்ணு. ஓகே வெயிட் பண்ணு. இப்போ நீங்க செட்டிங்ஸ் போங்களா. செட்டிங்ஸ் இப்ப பேட்டரி அது பாருங்க 8 ஹவர்ஸ் காட்டுது ப்ரோ. டெலிட்டட் ரீசன்ட்லி டெலிட்டட். எங்க ப்ரோ அந்த இது 10 டேஸ் கொடு. 10 டேஸ் போ. 10 டேஸ் வெயிட் பண்ணுங்க. 10 டேஸ் கொடு. இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்கிரீஸ் ஆயிருக்கு பாத்தியா. ஆமா இப்ப போய் டவுன்லோட் பண்ணு. வெயிட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணாட்டா. இப்படி இன்க்ரீஸ் ஆனா அவன் கரெக்டா பிஜிஎம் தானே விளையாடுறான்னு கணக்கு. என்னடா கணக்கு? இல்லனா இப்ப இவன் டெலீட் பண்ணனே அந்த டெலிட்டட் ஹவர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க ஒரு 6 ஹவர்ஸ். அப்ப பிஜிஎம் தானே டெலீட் பண்ணா. அதுதான் 6 ஹவர்ஸ் தானே டெலீட் ஆயிருக்கு. மீதி 72 ஹவர்ஸ் 74 ஹவர்ஸ் இருக்குல. இப்போ நீங்க யாராச்சும் கம்ப்யூட்டர்ல ஒரு ஓபன் பண்ணவா பிஜிஎம் ஓபன் பண்ணா GitHub போட்டு அந்த லிங்கை கொடுத்துக்கலாம். கேக்குதா ப்ரோ? ஓபன் பண்ணுடா. என்ன பண்ணனும் நீ? கேக்குது ஓபன் பண்ணு. உள்ள போ முதல்ல. என்ன எம்எஸ் நினைக்கிறேன். நெட் போதுன்னு நினைக்கிறேன். பொறுமையா போற. ஒண்ணும் தப்பு இல்ல. நெட் போடு. அப்சல்யூட் சினிமா. அப்பா ப்ரோ அப்படிதான் ப்ரோ இருக்கு. டிவி மார்க்கெட் பக்கத்துல லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. இஃப் யூ கிளிக் ஆன் தட் ask a mail ask him to enter the mail and click install history. ப்ரோ நார்மல் ஹோம்ல சர்ச் பண்ணலாம். ஏமன் ப்ரோ நார்மல் ஹோம்ல போட சொல்லுங்க. ஒரு ஃபைல் காட்டுச்சு. இல்ல ப்ரோ அது ஃபைல் இல்ல. பாத்துறேன். நானுமே அதுதான் பார்த்தேன். அது ஃபைல் இல்ல சக்திவேல் ப்ரோ. ப்ரோ காப்பிரைட் வரும். செட்டிங் போட பேட்டரி. ஓகே வெயிட். இப்போ 10 டேஸ் ப்ரோ. இப்போ ஆக்டிவிட்டி ஷோ ஆக்டிவிட்டி மைனஸ் ஆயிருக்கு. கம்மி அடிச்சு பாருங்க. ஆமாடி. பாத்தீங்களா? வேற ஆப் தான் நீ பிஜிஎம் இன்ஸ்டால் பண்ணலடி. நீ வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ண. வேற இதுதான் ப்ரோ சொன்னேன். ஒவ்வொரு ஆப் ஐடிக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். சோ அந்த ஐடி வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. நீயே சொல்லுடி என்ன இன்ஸ்டால் பண்ண? இல்ல ப்ரோ சீரியஸா ப்ரோ. என்ன ஒன் இல்ல ப்ரோ வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஏன்னா எப்படி டவுன்லோட் பண்ணனே தெரியாது.
இல்லடா, இப்ப நீ சொன்ன மாதிரி என்னது பாரு, நீ தானே சொன்ன, இப்படி சொன்ன மாதிரி பாரு, இன்ஸ்டால் நான் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீ பாரு, இப்ப அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண பாரு எப்படி ஆயிடுச்சு. ஆமா தெரியுதா எனக்கே இல்லையா? தெரியல ப்ரோ என்னன்ட்டு இது. சரி ரீசெட் எப்போ ப்ரோ பண்ண கடைசியா? சில் கேமிங் ப்ரோ. ரீசெட் நான் வந்து இது வரைக்கும் நெட் ரொம்ப யூடியூப் சர்ச் இழுத்துட்டு ஹிஸ்டரி இருந்து காட்ட ப்ரோ. சொல்லுங்க. ஏதோ டவுன் ஃபைல் ஏதோ, அதனால பண்ணீங்க உங்களோட இது 1 வீக் இருக்கும். அதனால ஃபுல் ரீஸ்டார்ட் ஆப்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ரீஸ்டார்ட் பண்ணேன். ப்ரோ அவரோட சஃபாரியிலேயே டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு டேப் இருக்கு ப்ரோ. டவுன்லோட் பண்ணதுக்கு டிக் மாதிரி சிம்பிள் போட்டு ஆமா டவுன்லோடே பண்ணலையே ப்ரோ நான். ப்ரோ அதான் ப்ரோ டேப்ஸ் காட்டுங்க, எல்லா டேப் ஓபன் பண்ணுங்க. நான் ஹேக் போட்டிருந்தா இத்தனை நாள் எப்படி ப்ரோ ஆடி இருப்பேன்? பேன் ஆயிருக்குமே அக்கௌண்ட். ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, நான் உன்னை ஹேக் யூஸ் பண்ணி யாருமே வாயே திறக்கல. என்ன ஆப்னா கேட்டா நீ வேற ஏதோ வந்து பேசிட்டு இருக்க. நீ சொன்னீல இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணா அதுதான் எதுக்கு யூடியூப் ஹிஸ்டரி 6 ஹவர்ஸ் தான காமிக்குது. அப்ப ஆமா 73 ஆமா அது இது கிடையாது, பிஜிஎம்ஐ கிடையாது. அது புரிஞ்சுக்கோ முதல்ல. அது என்ன ஆப்னா கேட்டோம். மத்தபடி நீ ஹேக் யூஸ் பண்ண போற வாயே. எனக்கே தெரியாது ப்ரோ, எனக்கே தெரியாது ப்ரோ அது என்ன ஆப்னு. நானே இன்னைக்கு தான் ப்ரோ நீங்க செக் பண்ணும்போது போய் பார்த்தேன். அதான் இப்போ போய் சொல்லாத ப்ரோ. அவர் வேற ஒரு ஆப் யூஸ் பண்ணிருக்காரு. அது அவர் என்னதான் தெரியலன்னு சொன்னாலும் ரியாலிட்டி வந்து வேற. ஏன்னா வந்து கோட் வந்து அப்பதான் எக்ஸிக்யூட் ஆகும். அவரு ஏன் மறைக்கிறாரு என்னன்னு தெரியல. பட் அதான் அவரு நான் ஹேக்கர் அப்படின்னு சொல்றது வரல. பட் ஆனா வந்து சம்திங் லைக் நாட் ரைட். அவ்வளவுதான் ப்ரோ. Thank you so much for the 10 membership அக்கா. என்னடா ஆப், என்னடா டெலீட் பண்ண அந்த ஆப் 73 ஹவர்ஸ் எனக்கே தெரியாது ப்ரோ. எப்படி 23 மணி நேரம் வந்து தெரியாம போகும் ஒரு ஆப் ப்ரோ? சீரியஸா தெரியாது ப்ரோ எனக்கு. நான் இத்தனை நாள் இதே பேட்டில் கிரவுண்ட் தான் ப்ரோ ஆடிட்டு இருந்தேன். என் டீம்மேட் ஆட தான் ப்ரோ ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்ப ட்ரைஅவுட் டீம் கூட கேட்டு பாருங்க ப்ரோ, ஹேக் ஏதாச்சும் போட்டு ஆடுறேன். சொல்றேன், எல்லாம் காரியட் பண்றாங்க, இருந்தாலும் சொல்றேன். நீ வந்து லைக் இப்ப நீ ஐபேட்ல பிஜிஎம்ஐ தான் ஆரம்பிச்சிருக்கேன். பட் பிஜிஎம்ஐ தவிர வேற எந்த ஆப்பையும் அவ்வளோ யூசேஜ் எடுக்க முடியாது 10 days. புரியுது நீங்க சொல்றது புரியுது, பட் அது எனக்கே தெரியாது ப்ரோ. அது ஏன் சொல்றேன்னா நீ யூடியூப் இன்ஸ்டால்ல தான் இருக்கு. இது டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்ட, அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராமும் இன்ஸ்டால்ல தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் டெலிட் பண்ணிருந்தா கூட ஓகே, இதெல்லாம் வந்து நீ டெய்லி யூஸ் பண்றது அந்த ரீசெட்ல வருதுன்னு ஓகே. இது எதுவுமே இல்லாம ஒரு ஆப் இருக்குன்னா அப்ப அது 15 நேரம் காட்டுது. இப்போ ஒரு கணக்கு வையேன். இப்போ நீ பிஜிஎம்ஐ தான் விளையாண்ட அப்படின்னா இப்ப அதுல காமிச்சிருக்க பிஜிஎம்ஐ தானே 80 நேரம் காமிச்சிருக்கணும். உனக்கு புரியுதா? ஆமா 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 புரியுதா? இப்ப அபிஷியல் பிஜிஎம் விளையாண்டினா 80 நேரம் காட்டணும். ஆனா இத்தனை நாள் அபிஷியல் பிஜிஎம்ஐ தான் ப்ரோ ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. சீரியஸா சொல்றேன், இத்தனை நாள் நான் அபிஷியல் பிஜிஎம்ஐ தான் ஆடிட்டு இருந்தேன். வேற ஒன்னும் கூட டவுன்லோட் பண்ணல. நீ இன்னைக்கு வச்சிருக்கிறது அபிஷியல் தான். அது உங்க நாளே நீ இப்ப பார்த்த என்னது என்னன்னா இப்ப நீ வச்சிருக்கலடா சொல்ல ப்ரோ. ஆமா அதுலதான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன். இல்ல அது இல்லாம சஃபாரில வேற டவுன்லோட் பண்ணல ப்ரோ. அது நான் நேரத்தை பண்ணது ப்ரோ. அதுல ஒண்ணுமே வரல ப்ரோ. அதுல ஒரு ஆப்புமே வரலையே. எல்லாரும் யூடியூப் ஹிஸ்டரி வேற சர்ச் பண்ண சொல்றாங்கண்ணா. கேட்கவே இல்லை. நாங்க பேசுறது பைத்தியக்கார உதவியோட பேசிட்டு இருக்காது. எவ்வளவு சாட்டமா அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுல ஹவ் டு ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருப்பீங்க. மாறா பைத்தியம். அப்படினா என்ன பச்சை கேமரா பண்ணிருக்கணும். வேற வழி ஜியூஸ் பாப்போம். how to do 3 sum னு அது என்ன பண்ணிப்பானா? அண்ணா சுதர்சன் வந்துட்டாரு பாருங்க மீட்டிங்ல. ஆனா சரிடா போடுறா டாட்டடி விடு பாத்துக்கலாம். அது என்ன ஆப் மட்டும் பாக்குறேன். அப்புறமேட்டு எனக்கு இப்ப யாருக்கும் தெரியாம கூட என்கிட்ட மட்டும் சொல்லி பாத்துக்கிறேன் நான். ஹலோ, எனக்கே தெரியாது அது என்ன ஆப்னு. நான் ப்ரோ அதான் மறைக்க மாட்டேன் ப்ரோ, உண்மையா சொல்லிடுவோம் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? அதான் ப்ரோ எனக்கு ப்ரோ நான் இத்தனை ப்ரோ 10 நாள் ஃபுல்லா ஒரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. சிம்பிள் தான் ப்ரோ. இப்போ ஆப் எப்படி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப் ஸ்டோர் வந்து போட மாட்டாங்க. டெஸ்ட் ஃபிளைட்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டெவலப் பண்றவன் அதுலதான் அந்த ஆப்பை லான்ச் பண்ணுவான்.
ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ஆக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, நான் மெசேஜ் அந்த டெலீட் ஆக் பண்ணிட்டேன் விக்கிறவன் இல்ல அவன் ஒரு ஆப்பில் எழுதி எப்படி தருவான். ப்ரோ ஸோ நீங்க எதுல பார்த்தாலும் வெளியே மாட்டாது. டெஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்தா ஆக் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் மோஸ்டா எப்படி ஜூஸ் ஆக் விற்பானா, எல்லாத்துக்கும் டெலிகிராம்ல மாட்டிப்பானே மட்டும் விற்பான். ஆக் பாவம்டா டே விற்கிறவன் வந்து ஜூஸ் அவனோட ஐடென்டிட்டி யாருக்கும் காட்ட ஐயோ மாட்டான். அந்த ஃபோன் நம்பரும் வேலையை தர யூபிஐ மூலமா தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ரீசென்ட்லி டெலிட் ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் காமிச்சதோ அவன் எல்லாமே ஆக்கர் தான். எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதுல டெலிட் பண்ண ஆப் திருப்பி வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசென்ட்லி இருக்கிற ஆப்ஸ் வந்து வாட்ஸ்அப் காட்டுதுன்னா, நீங்க டெலிட் பண்ணிட்டு திருப்பி வாட்ஸ்அப் ஏத்துனா வாட்ஸ்அப் அதுல வந்துரும். இவன் திருப்பி என்ன அவர் இப்ப நீங்க 2 சொன்ன மார்க் யாருமே மாதிரி வரல. சொல்வான்னு அவங்க பார்த்தா எல்லாருமே 20 ஆக்கர் தான். மார்க் மாதிரி அது பேசிட்டு எந்த ஒரு இருக்கான் சந்தேகமே யாரா நீ கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்டும் ஆக் யூஸ் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும். இது ஆண்ட்ராய்ட்னா தான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆப் ஆமா நானும் இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி லான்ச் ஜிஜி பண்ணுவான் ஆக்க. அவனை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றோம்னா கண்டு கூட பிடிக்க முடியாது. அவன் டெலிட் பண்ணிட்டு போயிடுவான். ப்ரோ ஆப்பிள் வரலாம் கண்டு ஆல் கூட டெலிட்டட் கண்டது அவனுக்கு. ஆப்ஸ் இந்த டவுன்லோட் ரீசென்ட் பண்ண டெலிட்டட் சொல்லு ப்ரோ ஆப்ஸ்லாம். ஸோ ஆஃப்டர் யார் செக் யாருக்கெல்லாம் பண்ணா ரீசென்ட் டெலிட் ஆப்ஸ்ல ரொம்ப ரீசெண்ட் நேரம் டைம் டெலிட்டட் காட்டுதோ அவங்க எல்லாருமே ஆக்கலாம். அப்படி அவங்க ஆக்கர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ரீசென்ட் டெலிட்டட் ஆப்ஸ் அது என்ன ஆப்போ அதை காட்டணும். இப்போ நீங்களே இன்ஸ்டா டெலிட் பண்ணிட்டு ஏமா ரீசென்ட் ப்ரோ டெலிட் காட்டும். திருப்பி இன்ஸ்டா டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதை காமிச்சிடும். ஐ ஹேவ் சம் பெரிய டு லாஜிக்லாம் இல்லை. சே இருங்க ப்ரோ வந்துட்டு இருக்காங்க ப்ரோ ப்ரோ 10 இதுதான் ப்ரோ டேஸா நான் ஃபேக்ட். ஒரிஜினல் பிஜிஎம் தான் ப்ரோ ஆட்ருக்கேன். இவ்வளவுதான். நீங்க இவ்வளவு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். யார் ஆக்கர் யார் சரி இப்போ ஆக்கர் என்ன சொல்ல அவசியம் சரி கிடையாது. இப்போ என்ன சிம்பிள் இதுதான். பண்ணிருப்பாங்க? ரீசென்ட்லி சரி டெலிட் என்ன ஆப்ஸ்ல ஏன் காட்டல, சரி அவ்வளவுதான் லாஜிக். வேற சரிடா எதுவுமே தேவையில்ல. சரி அவங்க சரி கிட்ட எதாவது சரி நீங்க கேட்கணுமே, வேற எதுவுமே கேட்க தேவையில்ல. சுதர்சன் ப்ரோ இப்ப இவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த ரீசன் இதுக்கு ஒரு எங்களுக்கு புரியறதுக்கு மாதிரி சொல்லுங்க. இவன் என்ன பண்ணிருப்பா இப்போ? உங்களுக்கு புரியாம வச்சுக்கலாம். அவன் டெலிகிராம்ல தான் மோஸ்ட் ஆக் வாங்குவானுங்க. ஏன்னா ஆக் விக்கிறவன் எவ்வளவுமே சரி அவனோட ப்ரோ ஐடென்டிட்டி நான் டெலிகிராம் இப்பதான் ப்ரோ டவுன்லோடே பண்றேன். டெலிகிராம் சர்வர் ஸ்பாம் பண்ண டேரக்ட் கியூ மொத்தம் இப்போ இருக்க ஆக்ல பிஜிஎம் ஏதோ எனக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஐயோ ஐயோ சொல்றது கேளுங்க. 3 ஆக் இருக்கு இந்த அப்டேட்ல. இப்ப கரண்ட் இருக்கு பிஜிஎம். ஒன்னு வந்து வின் ஐஎஸ், அது வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இந்த கிங் ப்ரோ ஐஎஸ் இருக்கு. லைவே கட் பண்ணிட்டு போயிட்டான் போல ப்ரோ ஆப்போனன்ட் அவன் இருக்கு. உனக்கு சுத்தமா தெரியாது. பிளேயர் மாதிரி தான் இருக்கும். நீங்க லைவே கூட போட்டு விளையாடலாம். ஐயோ ஐயோ செக் நான் ப்ரோ install ஓகே 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 செக் ஆக் ப்ரோ போட்டு ஆடுறவன் கிங் தான் போட்டு ஆடுவான். ஏன்னா ரொம்பவே டெஸ்ட் கம்மியான லெவல்ல ஃளைட் தான் எய்ம் இன்ஸ்டால் பண்ண பாட் சொல்லு ப்ரோ எல்லாமே இருக்கும். டெஸ்ட் ஃளைட் ஆப்போனன்ட்ல வந்து இவன் ஆக்கர் கண்டே பிடிக்க முடியாது. நீங்க கூட ஆடினா கூட நீங்க பிளேயர் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ஆக்கரா? இல்ல ப்ரோ, நான் ரோகன் ப்ரோ புரியல. ரோகன் ப்ரோட ஃப்ரெண்ட் தான் ப்ரோ. அவர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தது. ரோகன் ப்ரோ ஐ திங்க் இஸ் ஸ்லீப்பிங் ஐ திங்க். ஓகே ஐயோ ஐயோ அடுத்த போட்டோ இல்லனா மதன் ப்ரோ கேக்குதா மதன் ப்ரோ? நீங்க சொல்லுங்க சொல்றதெல்லாம் bro. நான் சொன்னேன்னு வைங்களேன் மதன் நானும் ப்ரோ திட்டுவேன் வேற ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணிருக்காங்க மதன் ப்ரோ. அதாவது பிஜிஎம்ஐங்கிற மாதிரியே வேற யாரோ கிரியேட் பண்ணி கொடுத்த மாடா பிஜிஎம்ஐ மாதிரியே தான் ப்ரோ இருக்கும். அது நீங்க அதான் ஒரே லைவ் நிமிஷம் பண்ணலாம். கண்டிப்பா அது மாதிரி ஒரு வேற ஆப் வழியா யூஸ் பண்ணிருக்காங்க மதன் ப்ரோ. அதுல எல்லா ஸ்பெஷல் எபிலிட்டியுமே இருக்கும். அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப அந்த ஹவர்ஸ் காட்ட மாட்டேங்குது. 10 டேஸ்ல அவன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் விளையாண்டுருந்தா கூட 60 ஹவர்ஸ் அது வேற ஒரு ஆப் வழியா விளையாண்டுருக்காங்க மதன் ப்ரோ. அவ்வளவுதான் கான்செப்ட்.